ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குப்பை போடுறத வந்து எந்த இடத்துல போடுறோம், நாங்கள் எப்படி போடுவோம். நம்ம சிங்கப்பூரில் வந்து சுத்தமாக சுகாதாரமாக வச்சுருக்கணும். வீட்டுக்கு வீடு எல்லா குப்பையும் எங்கெங்கே போடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். குப்பையை வந்து குப்பை தொட்டியில் தான் போடணும். ரெண்டாவது வந்து வீட்டில் இருக்கக்குள்ள வந்து இது மாதிரி நான் குப்பை போடுறத காமிக்கிறேன். வாங்க. நம்ம வெளியில் போனாலும் சரி, நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி தான். வெளியில் போனாலும் குப்பை தொட்டி அங்கங்கே இருக்கும். அங்கே தான் குப்பை தொட்டியில் தான் குப்பையை போடணும். அதுமாரி வீட்டில் இருந்தாலும் இங்கே தான் வந்து குப்பையை போடணும். இப்போ இந்த நாங்கள் இருக்கிற ஃப்ளோரில் இந்த இடத்துல இருக்குது. இதேமாரி தான் 15 மாடியிலுமே இதே இடத்துல தான் மேலே இருக்கும். அவங்கவுங்களும் அந்தந்த அவங்கவுங்க வீட்டில் சேர்கிற குப்பையை இந்த குப்பை தொட்டியில் தான் போடுவாங்க. இதை வந்து காலையில் வந்து குப்பைக்காரங்க வந்து பெரிய லோரியாக எடுத்துகிட்டு வராங்க. அதை வந்து நல்லா உள்ளே போயிட்டு நல்லா எடுத்து குப்பையை எடுத்துகிட்டு போயிட்டு கொட்டிடுவாங்க. அன்னன்னைக்கு அந்த குப்பையை எடுத்துகிட்டு போய் எங்கேயும் எரிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன் எங்கே போடுவாங்கன்னு. இதை எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரையும் எனக்கு தெரியும். அடுத்தது வந்து காலையில் வந்து குப்பை எடுக்கிற வீடியோவை நான் போட்டு விட்றேன், அதையும் பாருங்கள். அது நான் ஒரு நாள் வண்டியில் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நான் பார்த்துட்டு அது வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் இருந்துகிட்டே மேலே இருந்துகிட்டே எடுத்தேன், அதையும் நான் போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் எல்லாமே. இந்த குப்பையை வந்து எங்கேயுமே அங்கங்கேயும் செதறக்கூடாது. கரெக்டாக குப்பை தொட்டியில் தான் போடணும். காலையில் எழுந்திரிச்சா குப்பை இருந்துச்சுன்னா கொண்டாந்து போட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட், இப்படி தான் நாங்கள் குப்பை போடுவோம் சிங்கப்பூரில். பாய்.